மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சதன் ஏசியாவில் இரண்டாவது அமைதிக்கான நாடு அப்படின்னு பேர் வாங்கின நேபாள் இப்போ ஏறக்குறைய கடந்த 3 நாட்களாக வன்முறை முழுவதுமாக பரவி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழலையே நீங்கள் செய்திகளில் பார்க்க முடியும். இந்த போராட்டமும் இந்த வன்முறையும் வச்சு இங்கே கண்ட மாதிரி சில பேர் பேசுறதை பார்க்க முடியுது. அதையெல்லாம் ஒரு ஓரம் வச்சுருங்க. இப்போ எதனால் இந்த போராட்டம் நடந்துச்சு, அந்த போராட்டம் இவ்வளோ வன்முறையாக மாறுறதுக்கு என்ன காரணம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய கோபம் உருவாகிறதுக்கு எது காரணம், இது புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுடைய தற்போதைய அரசியல் கடந்த 50 வருஷமாக தமிழ்நாட்டோட அரசியலையும் உங்களால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். எனவே முதலாவது இந்த போராட்டம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, எதனால் ஆரம்பிக்குது, எதனால் இது அவ்வளோ கோபம் மாறுது. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு இருந்தே ஒரு முக்கியமான பிரச்சாரம் போச்சு. அதான் முதலாவது காரணம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஒட்டுமொத்த போராட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே 30 வயதுக்கு உட்பட்டவராக இருப்பாங்க. எல்லா பேருமே காலேஜ் யூனிஃபார்மோடையும் ஸ்கூல் யூனிஃபார்மோடய வந்து கலந்துருப்பாங்க. நீங்கள் கவனிச்சீங்கன்னா பல புகைப்படங்கள் இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவருடைய பேனரை கவனிச்சா தெரியும், ஜென்சின்னு வச்சிருப்பாங்க. அந்த ஜென்சி அதாவது அடுத்த தலைமுறைக்கான போராட்டமாக அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அது உள்ளே கவனிச்சா நெப்போட்டிசம் அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க. கரப்ஷன், நெப்போட்டிசம் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. இதுதாங்க முதலாவது காரணம். இந்த நேபாள் முழுவதும் போராட்டம் தீவிரமாக இவ்வளோ பெரிய அளவில் வெடிக்கிற காரணம். அதாவது அந்த மாணவர்கள் மத்தியில் என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நாமளாம் ஆர்டினரி மக்கள் நமக்கான எதிர்காலத்துக்காக போராட வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே இந்த அமைச்சர் விட்டு மகைங்க, அவங்களுடைய மச்சினிச்சி மகைங்க, இவங்களாம் எப்படி ஆட்டம் போடுறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரம் நம்ப முடிய அளவுக்கு டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கமும் ஓடிச்சு. அதுதான் இந்த மாணவர்களை இந்த போராட்டத்தை நோக்கி தள்ளுனது, அதாவது தெருவை நோக்கி தள்ளுனது, தெருவுக்கு வர்றதுக்கு முக்கியமான தூண்டுகோலாக இருந்தது. அதனால இந்த ஒட்டுமொத்த போராட்டத்துடைய களமே 2 பக்கம். அதாவது நான் திருப்பிடிச்சுங்க, ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான அரசியல்வாதிகளுக்கு எதிராக தான். அதனால தான் மாணவர்கள் யூனிஃபார்ம் வந்து கலந்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த அரசியல் பின்புலத்தில் இல்லாமல் நான் உள்ள நுழையிறோம். காரணம் இந்த எல்லா அரசியல்வாதியும் மோசமானாங்க. அதனால இந்த ஜெனரேஷனுக்கான இளைஞர்களுக்கும் நெப்போட்டிசம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய பரம்பரை அதை அனுபவிச்சு எந்த உழைப்பும் இல்லாமல் அழகாக வசதியை மேலே வந்து உட்கார வேண்டியது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இவங்க வாழ்றது பெரிய அளவில் காசு செலவு பண்ணி உலகத்தின் பெரிய வசதியான எல்லா விதமான வசதியை அனுபவிச்சு வாழ்றாங்க. அந்த கும்பலுக்கும் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 500 குடும்பம் வச்சுக்குவேன். அந்த கும்பலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், நேபாளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இதுவாக தான் அதை பற்றிக்கிச்சு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று வைக்கிறேன், அதை நீ பாருங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு தான், அது வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் இருக்கக்கூடிய நபர்கள் வெறும் ஆளுங்கட்சி, அதாவது நேபாளில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்களுடைய மகன்கள், பேத்திகள் மட்டும் கிடையாது. அதில் முன்னாடி ஆட்சி பண்ண பாருங்க, அவன் குடும்ப லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் எதிராக ஒரு பிரச்சாரம் இருந்துச்சு. அந்த பிரச்சாரங்களை முக்கியமாக எது அவங்க தூண்டி விடுச்சுன்னா, இவனுங்க வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அவங்க ஷூ பாருங்க இவ்வளோ லட்சம், அவன் போடுற வாட்ச் பாருங்க இவ்வளோ கோடி, அவனுக்கு எப்படி கிஃப்ட் வருது பாருங்க. இது சும்மா இருக்க மாட்டாம, யாரு இந்த மினிஸ்டர் மைங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாம, இது ஒரு பெருமையாக இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல போட, அதை எடுத்து தான் பெரிய லெவலில் மக்கள் மத்தியில், முக்கியமாக இளைஞர் மத்தியில் பரவ ஆரம்பிச்சு. அதனால் அதே போல தான் தமிழ்நாட்டில் திமுகவுடைய தலைமை குடும்பம், அதை சுற்றி இருக்கக்கூடிய மன்னர் குடும்பம் மாதிரி, அது பக்கத்தில் கூடிய அடிப்பொடிகள் குடும்பம், எல்லாம் அமைச்சர் குடும்பம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் இருக்காரு. அவர் போகிற ஷூ வந்து 18 லட்சம் ரூபாய், அவர் போகிற வாட்ச் இருக்குல்ல அது 14 கோடி ரூபாய். இப்படி நம்ம ஏகப்பட்ட செய்திகள் இடையில ஓடிச்சு இல்லையா, இதே தான் அங்கே என்ன ஓடிச்சோ இதே தான். ஆனால் என்ன, நமக்கு சூடு சொர்ணம் இல்லாமல் இருக்கும், அங்கே ஓரளவு சொர்ணம் வந்ததுனால பசங்கள்லாம் நடுத்துருக்கு வந்துட்டாங்க. இது வெறும் ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. அந்த இளைஞர் என்ன சொல்கிறாங்க, இவங்க எதுவுமே உழைக்கல, எல்லாமே ஊழல் தான், ஊழல்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்னு ஏர்பஸ் வாங்கினா ஒரு 4-5 ஊழல் தான் அவங்க சொல்கிறாங்க. 4-5 ஊழலுக்கே அந்த பசங்க கோமாயிட்டாங்க. அதுவும் அமைதியாக இருந்தனால முழு வன்முறைக்கும் ஆயிட்டாங்க. ஆனால் 50 வருஷமா ஒரே குடும்பம் இந்த ஊரை முழுசாக கொள்ளையடிக்குது, சொர்ணையே இல்லாமல் நம்ம அதையும் பார்த்து ஆமாங்க அரசியல்னா அப்படிங்க அப்படி நாம் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிறத வச்சு பாடம் எடுத்துக்கூடாது. நாமளும் இப்போ போராட்டத்தில் குதிக்கலாமா அப்படின்னா அது கிடையாது. இதோட எண்டில் உங்களுக்கு விஷயங்கள் தெளிவுபடும். எனவே அங்கே இருக்கிற நிலைமைக்கு இங்கே வித்தியாசம் நினைச்சாங்க. அதை விட கொடூரமான நிலைமையில் நம்ம இருக்கோம். அமெரிக்காவை 4 முறை ஆண்ட ஜார்ஜ் புஷோட அப்பா, ஜார்ஜ் புஷோட ஃபேமிலியில் அவங்களுக்கே மிஞ்சி போச்சா 400 கோடி சொத்து இருக்காது. ஆனால் கருணாநிதி குடும்பத்துக்கு 50,000 கோடி போய் சொத்துன்னு வச்சுக்கோங்க. நமக்கு எந்த சொரணையும் கிடையாது வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து அந்த இளைஞர்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான புத்திசாலித்தனமான செய்தி என்ன அப்படின்னா, அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இவங்க ஆடம்பரமாக வாழ்றது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு இந்த பகுதியில் ஏதாவது ஒரு டெண்டர், ஒரு 1000 கோடியோ இல்லை 800 கோடிக்கு டெண்டர் ஒன்று வச்சுக்கோங்க. இது எல்லாம் நீங்கள் எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் சரி, பெரிய கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாலும் சரி, உனக்கு அறிவு இங்கே கொட்டி கொட்டி இருந்தாலும் சரி, ஆனால் உனக்குலாம் கிடையாது. ஆனால் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அறிவு எதுவும் தேவையில்லை. அந்த தலைமை குடும்பம் இருக்குல்ல, ஆட்சியாரோட தலைமை குடும்பம், அவனுக்கு விசுவாசமா, அமைச்சருக்கு விசுவாசமா, அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கால் அமைக்கி விட்டு ஐஸ் வைக்கிறதுன்னு வச்சுக்கவேன், அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. நீங்கள் வெறும் வேலை வாய்ப்புன்னு நினைக்கக்கூடாது. இங்கே பொதுப்பணித்துறையில் ஆரம்பித்து மைனிங் செக்டர் வரைக்கும், அதாவது சுரங்கம் தோண்டுதல், பல்வேறு விதமான தனிமங்களை தோண்டி எடுக்கிறது, இது எல்லா விதத்திலுமே
இங்கே ஏழை எளிய இல்லை நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அந்த நிலைமையை 50 வருஷமா உருவாக்கி வச்சிருக்காங்க. எங்கே அவங்க கொஞ்சமாக சூடு சொன்ன வந்துடும் பார்ப்போம். எனவே இதுதான் உண்மை. அதாவது அவங்க வாழ்கிற வாழ்க்கையை தாண்டி இவங்க யாருக்கும் வாய்ப்பே கொடுக்காம இவங்களே வாழ பார்க்குறானுங்க, எந்த தகுதியும் இல்லாமல் அப்படின்னு அந்த நேபாள் இளைஞர் மத்தியில் ஒரு கொதிப்பிடிலை உருவாச்சு பாருங்க. அதுதான் தெருவுக்கு வரது காரணம். இதனுடைய போராட்ட வடிவங்கள் எல்லாமே சோசியல் மீடியா தான். டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கமும் போட்டு தள்ளானுங்க. அது எப்படி ஆயிடுச்சுன்னா நேபாளத்தை நேசிக்கக்கூடிய அந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கொள்ளை அடிச்சு பரம்பரமாக சேர்த்தாமருங்க அவன் குடும்பம், அவங்க 2 பேருக்குமான பிரச்சனையாக மாறிடுச்சு. இப்போ இது எந்த இடத்துல வன்முறையாக மாறுது அப்படின்னா, சும்மா இருக்க மாட்டாமல் சோசியல் மீடியா பரவுதுன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்து அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்க வேண்டிய அரசு வேக வேகமாக சோசியல் மீடியான்னு ஒன்று இருந்தால் தானே பரவும். இப்போ சோசியல் மீடியா பிளாக் பண்ணிட்டா டேய் நீ செஞ்ச தப்பை சரி பண்ணணும். சோசியல் மீடியா மூலமாக பரவுன்றதுக்காக சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சும்மா 26க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை தடை பண்ணாங்க. வாட்ஸ்அப் இருக்கக்கூடாது, ஃபேஸ்புக் இருக்கக்கூடாது, இன்ஸ்டாகிராம் இருக்கக்கூடாதுன்னு எதுலாம் பெரிய அளவில் இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதில் 26 அப்ளிகேஷன் மொத்தமாக தடை பண்ணுச்சு நேபாள அரசு. அது ஒரு பெரிய புரட்சிகரமான இந்த மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் படிச்சுக்கிட்டேன். எந்த ஊரெல்லாம் கம்யூனிஸ்ட் போகிறானோ அந்த நாட்டையோ அந்த மாநிலத்தை பிடிக்கிறானோ அதை சர்வநாசம் பண்ணாமல் அவன் ஓஞ்சதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அது உடனே சீனா வச்சுட்டு வருவாங்க. சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியே கிடையாது, அது வேற ரகம். இதை பண்ணுனா மக்கள் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, நீயே கம்யூனிஸ்ட், நீயே பேசி பேசி வந்து நீயே கருத்து சொந்தத்தை பற்றி வாய்க்கிலேயே எல்லாத்துக்கும் வசனம் எடுத்திருக்க, நீ இன்னைக்கு ஓன் தப்ப சொன்னா என்ன எல்லாத்தையும் பிளாக் பண்ற, நீ அதை பற்றியே பேசிட்டு எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு நீ எங்களே அடக்க பார்க்குறியா அப்படின்னு பொங்கிட்டாங்க. கடந்த 2022 வெற்றி பெற்று பெரிய அளவில் ஆட்சி அமைச்சது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அது சும்மா இல்லைங்க, வேற 3ஆம் தர நாடுகள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு இந்தியாவை போய் திட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஆளுக்கு வேலை இந்தியா திட்டுறதான், எதுக்கு எடுத்தாலும் இந்தியாவை உடனே இருக்கிறத வேலை. 2002 வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னையும் சரி இந்தியாவின் நேபாள் மண்ணில் கால் ஊன்ற விட மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம் பக்கத்து உட்காந்து கட்சின்னு வச்சுக்கவேன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவனே கால் ஊன்ற முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இதனால கொந்தளிப்பு நிலைமையில் இருந்த இளைஞர்கள் எல்லா பேரையும் போராட்டத்தை நோக்கி தள்ளினது இந்த 26 அப்ளிகேஷன்ஸ் தடை பண்ணுது. தடை பண்ணி தன்னுடைய மகன்கள் பேத்திகள் வாழ்ற வாழ்க்கையை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுல பரவுறது, அது நெகட்டிவாக பரவுது அப்படின்றக்காக தடை பண்ணாங்க பாருங்க. பொங்கிட்டாங்க, எல்லாம் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. நடுத்தர் போராட்டமாக தான் போய்கிருக்கு. போராட்டத்தை அது அந்த வகையிலே போக வச்சு ஒரு 15 நாள் சென்று அதுவே அமர்றதுக்கான வேலைகளை பார்த்துருந்தா அது புத்திசாலித்தனமாக அரசு. இந்த கம்யூனிஸ்ட் எப்பவுமே கொஞ்சம் ஒரு கை ஓங்குவான்னு வச்சுக்குவேன். நம்மளே எதுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸை உள்ளே கொண்டு போகிறானுங்க. மாணவர்களுடைய போராட்டத்தில் பெரிய வன்முறை வெடிக்கிறதுக்கு அதுதான் காரணம். அவங்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சும்மா 19 பேர் இறந்து போகிறாங்க. 150க்கு மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. அது எல்லாமே பெரிய லெவலில் நைட்டு முழுவதும் மக்கள் மத்தியில் பெரிய மன சஞ்சலத்தை உருவாக்குது. எனவே அது வரைக்கும் ஒரு 10% கூட போராட்டம் வரல, எல்லா வார்டும் போராட்டத்தை குதிச்சிட்டாங்க. அது ஒரு இடத்துல காத்மண்டு மட்டும் கிடையாது, எல்லா பெரும் நகரங்களையும் போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள், முக்கியமாக மாணவர்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அது வன்முறையாக மாறுது. இந்த வன்முறை எதை நோக்கி போகுது அப்படின்னா, முதல்ல பார்லிமெண்ட் நோக்கி போகிறாங்க. ஆனால் பார்லிமெண்ட் நோக்கி அவங்க போகிறது என்ன கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய நிலையில் முதல் கட்டத்தில் இன்டர்நேஷனல் செய்தி ஊடகங்கள் இன்வெஸ்டிகேஷன் நடத்துனதில் என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வெறும் அமைச்சர் மட்டும் கிடையாது, ஏற்கனவே அமைச்சராக இருந்தவன், எவ்வளோ ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவன், அவன் குடும்பம், அதுக்கு எதிர்கட்சி குடும்பம், எல்லாருமே நீங்கள் கவனிச்சுன்னா KP சர்மா, அதாவது PM இருக்கார் இல்லையா, நேபாள் PM, அவர் வீடு பண்ணுறாரு. அவர் வீடையும் முழுசாக எரிச்சா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புஷ்பா கமல் ஒருத்தர் இருப்பார், அவர் எதிர்கட்சி தலைவர் உட்காருக்காரு, அவர் வீடையும் காலி. அதுக்கப்புறம் மாதவ்குமார் இருப்பார், அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். அதே போல் ஜலநாத் இருப்பார், அவரும் முன்னாள் அமைச்சர். இவங்க வீடும் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டையும் பிடிச்சிட்டாங்க. எல்லா பேரும் முன்னாள் அமைச்சர் இருக்கலாம், பக்கத்தில் ஒரே ஏரியாவில் இருக்காச்சுக்கவேன். ஒரே ஏரியாவில் மொத்தமாக புகுந்து எல்லா வீட்டையும் எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கும் போது அமைச்சரோட வீட்டையும் சேர்த்து எரிக்கும் போது அங்கே அவருடைய பிள்ளைகளும் தப்பி ஓடும்போது அவரோட மனைவி உள்ள மாட்டிக்கிறாங்க, முழுமையாக கருகி இறந்து போறாங்க. இந்த இடம் வரைக்கும் போராட்டம் ஆரம்பிச்சது சரி, அந்த மாணவருடைய கோபம் சரி, அது எல்லாமே சரி. ஆனால் இந்த இடத்துல தான் போராட்டம் தப்பான திசை நோக்கி நகருது. இது எதை நோக்கி நகருது அப்படின்னா, 2011 இந்த இடத்துல தான் இறுதியாக நமக்கு கிடைக்க வேண்டிய பாடமும் இருக்கு. இது வரைக்கும் இதெல்லாம் சரி, அதன் மீது கோபம் இருக்கிறது சரி, அது வழிகாட்டின விதம் சரி, இதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பார்லிமெண்ட்டை எரிச்சு விடுறது, இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கட்டடத்தில் எரிச்சு விட்டாங்க. அதில் என்ன சந்தோஷம், அதில் என்ன சந்தோஷம் இருக்கிறேன். இது வரைக்கும் அந்த போராட்டத்தை ஆதரவு தெரிவிச்சவங்க கூட இது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாம் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 2011 ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2011 ஈஜிப்தில் ஒரு போராட்டம் இதே மாதிரி சோசியல் மீடியாவை அடிப்படையாக வச்சு ஒரு பெரும் போராட்டம் நடந்துச்சு, ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஆனால் அந்த ரெவல்யூஷன் வெற்றி, 100% வெற்றி. அந்த ஆட்சியை கவிழ்த்துனாங்க, இளைஞர்களுக்கான பெரிய வெற்றி. இளைஞர்கள் எல்லாத்தையும் போயிட்டு வாங்க, அவங்க அம்மா அப்பாலாம் அனுப்புகிற மாதிரி வீடியோலாம் போட்டு பெரிய லெவலில் போராட்டம் நடத்துனாங்க. ஆனால் இந்த 2011 போராட்டத்துக்கு அப்புறம் ஈஜிப்த் எந்திரிக்கவே இல்லை. அது ஏன் எந்திரிக்கவே இல்லைன்னு கொஞ்சமாக வரலாற்றை தேடி படி. கடந்த 15 வருஷங்களில் எப்படியான வீழ்ச்சியே, ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்குச்சு அந்த நாட்டுக்கு. ஏன்னா வன்முறை மட்டும்தான். அந்த வன்முறையை நோக்கி நகரும் போது நீங்கள் என்ன ஆனால் முதலாவது இந்த அரசாங்கம் கவிழுது.
இப்போ இருக்கிற ஆளு ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். இப்போ யார் உட்காந்து அதில் ஆர்டர் கொடுக்குறது? நீங்கள் ஹைதி தீவு பார்த்தீங்கன்னு ஒரு 50,000 கோடி ஒதுக்குனானுங்க. அதில் பெரிய லெவலில் ஊழல் சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு பெரிய போராட்டம். ஆனால் அப்போ வேர்ல்டு பேங்க் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு ஊழல் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் வன்முறை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காசு தர முடியாது. யார் இந்த விஷயத்தை எடுத்து நடத்துறது? எனவே நீங்கள் ஊழல் இதெல்லாம் நீங்கள் டெமோக்ரஸி, அதாவது ஒரு ஜனநாயகப்படி தேர்வு செய்யக்கூடிய தேர்தலில் அது எதிரொலிச்சு ஒரு சரியான தலைவர் தேர்வு செய்யுங்க, அது உங்கள் கடமை. ஆனால் அதை விட்டு நீங்கள் வன்முறையாக மாற்றி வச்சிங்கன்னா எந்த கம்பெனி வரமாட்டான், இருக்கிற கம்பெனி ஓடி போயிடுவான், டூரிஸ்ட் வரமாட்டான், எந்த டெவலப்மெண்ட்டும் செக்டாரும் அடுத்த 10 வருஷம் 5 வருஷம் நடக்காது. எனவே 2017 ஈஜிப்தில் நடந்த கலவரத்துக்கு அப்புறம் ஒரு சரியான கவர்மெண்ட்டை வைக்க முடியல அவங்களால. முதலாவது அதை தாண்டி ஈஜிப்தோட பெரிய வருமானமே சுமார் 28% வேலை வாய்ப்பு கொடுக்குறது வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள். அந்த சுற்றுலா பயணிகள் முழுமையாக அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு வரவே இல்லை, ஏறக்குறைய ஜீரோன்னு வச்சுக்கோங்க. அதை நம்பி இருந்த 24% வேலை வாய்ப்புகள் காலி. இதுல இந்த போராட்டத்தில் நல்ல நடந்துச்சானா, இந்த போராட்டத்தில் ஈஜிப்து பெரிய அளவு நாசமானதான் நிச்சயம். எனவே போராட்டம் எந்த வடிவில் இருக்கு, அது எதை நோக்கி போகுது, அது எவ்வளோ ஹானரபிளாக இருக்குது, என்ன நோக்கத்துக்காக போன்றலாம் ஒரு கதைனா, அது எப்படியா போய் முடியுது, அதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆகுது இல்லையா, அதை பொறுத்தது அந்த போராட்டத்துடைய தன்மை, அந்த நாட்டுக்கு எதோ நல்லது செய்ய போன்றது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த போராட்டத்தில் விட்டுட்டீங்க, அது என்ன காரணத்தை விட்டுட்டீங்க, அது எதற்காக அந்த மாணவர்கள் கோவப்பட்டான்னு விட்டுட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கவே நீ இங்கே காலங்காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க. ஆனால் உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு, போராட்டம் வன்முறை ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது அந்த வன்முறை அதில் எப்படி அமைச்சர்கள் அடிக்க, இந்த அளவில் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. போராட்டம் எந்த தன்மையில் ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சம் பாடம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ.